ஹலோ கைஸ், பட்ஜெட் டிராவல் அண்ட் ஸ்டேஸோட இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டை தான் பார்க்க போறோம். ஏசியாவோட ஃபர்ஸ்ட் எக்கோ டூரிஸ்ட் வில்லேஜான கும்பலங்கி. February to April வரை மட்டும் ராத்திரியில கும்பலங்கியோட பேக் வாட்டர்ஸ்ல ஜொலிக்கிற சீ ஸ்பார்க்கல்னு சொல்ற பயோலுமினசன்ஸ் தான் அது. இந்தியால ஒரு சில பிளேசஸ்ல இந்த பயோலுமினசன்ஸ் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் இங்க மட்டும் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா விசிட் பண்ணிடுங்க. கேரளாவோட ஃபேமஸ் சிட்டியான கொச்சியில தான் இந்த கும்பலங்கி லொகேட் ஆயிருக்கு. இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் கொச்சி ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். மெட்ரோ சிட்டியான இங்க அதை விட ஃபேமஸான அவங்களோட அத்தன்டிக்கான ஃபுட் ஹெரிடேஜ் ஸ்பாட்ஸ், கொச்சிக்கே அடையாளமா இருக்க ஃபோர்ட் கொச்சி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன், இன்னும் எக்கச்சக்கமான பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவே இருக்கு. இந்த 2 days ஃபுல்லா நாம கும்பலங்கியும் கொச்சியும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில இருந்து கிளம்பி நாங்க எங்களோட ஓன் வெஹிக்கல்ல கொச்சி ரீச் ஆயிட்டோம். ட்ரெயின்ல வரீங்கன்னா எர்ணாகுளம் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுங்க. அங்க இருந்து நாங்களே உங்களை பிக் பண்ணிப்போம். பஸ் இல்ல ஓன் வெஹிக்கல்னா நீங்க டைரக்டா கொச்சி வர ரீச் பண்ணிட முடியும். நாங்க இங்க வந்தோனே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபுட்லாம் எங்க கிடைக்கும் தான் தேனோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இங்க ஏகப்பட்ட தமிழ்நாடு ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட செக்இன் ஆஃப்டர்நூன் தான். ஆனா நாங்க இவ்வளவு ஏர்லியா ரீச் ஆனதுக்கு காரணமே மெட்ரோவையும் லூலு மாலையும் விசிட் பண்றதுக்கு தான். சோ அந்த பிளானை தான் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போயிட்டு இருக்கோம். மெட்ரோக்கு போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க இருந்து பார்க்கும்போது சிட்டியே அவ்வளோ அழகா இருந்தது. நிறைய உயரமான கட்டிடங்களால மொத்த சிட்டியும் கவரா இருந்தது. ஃபைனலா நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷனையும் ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து லூலு மால்க்கு டைரக்டா ஒரு என்ட்ரன்ஸ்மே இருக்கு. இந்த என்ட்ரன்ஸை பத்தி சொல்லி ஆகணும், செம்ம வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாங்க. சீட்லாம் எடுத்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ எக்ஸாக்டா அதே வியூல தான் இந்த என்ட்ரன்ஸும் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு லூலு மால் செம்ம பெருசா இருக்கும். உள்ளார போய் பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி பிரம்மாண்டமாவும் இருக்குங்க. இங்க ஏகப்பட்ட ஷாப்ஸ், இன்டோர் கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ்னு பல விஷயங்களால நிறைஞ்சிருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கிட்ஸ், கொலீக்ஸ்னு யாரோட வந்தாலும் டைம் பாஸ் பண்றதுக்கும் ஷாப்பிங் பண்றதுக்கும் பக்காவான ஸ்பாட்டா இருக்கும். நாங்க சின்னதா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா டைனிங் ஏரியாவுக்கு தான் போனோம். இங்க இருந்து பார்க்கும்போது மெட்ரோ மட்டும் இல்லைங்க, மொத்த சிட்டியோட வியூவும் அவ்வளோ அழகா தெரிஞ்சுது. அங்கிருந்து கிளம்பி நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு போய் செக் இன் ஆயிட்டோம். நாங்க ஏ ஃப்ரேம் ஸ்டே வித் பேக் வாட்டர் வியூ தான் புக் பண்ணியிருந்தோம். கிட்ட டார்மெட்ரி ஸ்டே அண்ட் ஃப்ரேம் ஸ்டேன்னு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. மேல கீழன்னு 2 காட் அவைலபிளா இருக்குங்க. தாராளமா 2ல இருந்து 6 பேர் வரைக்கும் இந்த ஸ்டேல தங்கிக்க முடியும். ஒரு பக்காவான ஆம்பியன்ஸ்ல, நீட் அண்ட் கிளீனான மெயின்டெனன்ஸ்ல செம்ம பிரீமியமான ஸ்டே இது. இந்த ஸ்டேவோட பிளஸ்ஸே இதோட பால்கனி வியூ தான். இங்க இருந்து அதோட பேக் வாட்டரை ரசிச்சுக்கிட்டே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சின்னதா பிரேக் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்கத்துல இருந்த கொச்சியோட ஃபேமஸான காத்தியாயினி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இங்க போயிட்டு ப்ரான், ஃபிஷ் ஃப்ரை, குழம்பு மீன், பக்காவான கடல் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சூப்பரான கேரளா ஸ்டைல் மீல்ஸ் வெளுத்து கட்டிட்டு மரைன் டிரைவுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போற வழியில நிறைய ஆக்டிவிட்டிஸ், வாக்கிங் ஏரியான்னு பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்தையும் எங்கேஜிங்கா வச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எங்க கண்ணுல பட்டது தான் கேரளாவோட ஃபேமஸான குல்கி சர்பத். அவர் அந்த கிளாஸை குலுக்கிறத பார்க்கவே செம்ம என்டர்டெயின்மெண்டா இருந்ததுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குமோன்ற கன்ஃபியூஷன்ல தாங்க ட்ரை பண்ணோம். ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் சீரியஸா அடிப்பொலியா இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நீங்க கொச்சி வந்தீங்கன்னா இந்த குல்கி சர்பத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணிடுங்க. இப்படி வெயிலுக்கு இதமா குல்கி சர்பத்தை குடிச்சிட்டு நல்லா தெம்பா போட் ரைட் போக தான் வந்தோம். போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்த ரீச் ஆகிட்டு சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு போட்டிங் போக ரெடி ஆகிட்டோம். போட் ரைட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பேக் வாட்டர்ஸ் வியூவில் மொத்த சிட்டியோட வியூவும் எங்களுக்கு தெரிஞ்சுது. அங்கேருந்து எங்களை குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் கொச்சி எவ்வளோ நகரமயமாக்கப்பட்ட சிட்டின்றதே எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. பரபரப்பான இந்த லைஃப்ல இருந்து சின்னதாக ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நேச்சர், ட்ரீஸ், பேர்ட்ஸ்னு எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. நிறைய புது புது பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். எல்லாத்தையும் நல்லா ரசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக எங்களை பிலாலா ஐலன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கங்க. இங்கே டீ, கேரளா ஸ்நாக்ஸான பழம்பூரியெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம்.
அங்கே ஒரு ஒத்தையடி பாதை இருந்தது. அந்த பாதையிலே போனால் ஒரு சூப்பரான ஆர்ச் பிரிட்ஜ் இருந்ததுங்க. அங்கேருந்து நேச்சரை கண்ணுக்கு விருந்தாக்கிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு ஈவினிங் சன்செட் ஆகிற டைமுக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி ஒரு மெமரபிளான 2 hours ஸ்பீட் போட்டிங் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக நாங்கள் எங்கே போட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணமோ அங்கவே வந்தோங்க. அப்போதான் இந்த ஹார்பர் மொத்தமும் சன்செட் ஆகிற டைம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லோ கலராக தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு நகர மனசே இல்லைங்க. ரொம்ப நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு சூப்பராக சன்செட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆனோம். ஸ்டேக்கு வந்துட்டு இங்கே இருக்க சில இண்டோர் கேம்ஸ்லாம் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த சீரீஸோட ஹீரோவை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். கும்பலங்கியோட பேக் வாட்டர்ஸில் தான் இதை பார்க்க முடியும். சீஸ் ஸ்பார்க்கல்னு சொல்கிற பயோலுமினசன்ஸ் தாங்க அது. இந்தியாவில் ஒரு சில பிளேசஸில் இந்த பயோலுமினசன்ஸ் பார்ட்ஸ் இருந்தாலும் இங்கே மட்டும்தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக February to April வர மட்டும் தாங்க இதுக்கான சீசன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேபி சான்சஸ் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சில நேரங்கள் மே மாதங்கள்லயும் தெரியும். ஆனா எக்ஸாக்டான சீசன் என்னன்னா February to April. திரும்ப சொல்றேன், சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா விசிட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அதை தொட்டு பார்க்கும்போது அப்படியே மேஜிக் மாதிரி ஃபீல் ஆனிச்சுங்க. யூனிவர்ஸே நம்ம கையில் இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ ஜாலியாக அந்த கைக்கிங்கில் பயோலுமினசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே செம்மையான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணிடுங்க. செம்ம ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பகலை விட ராத்திரியில் நம்மளோட ஸ்டே அவ்வளோ அழகாக இருந்தது. லைட்ஸால் ஜொலிக்கிறத நீங்களே பாருங்களேன். வந்து இங்கே செம்மையாக அந்த லைட்டோட ஒளி வெள்ளத்தில் நம்மளோட ஸ்டே மிதந்துருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சிக்கன், ப்ரான், சப்பாத்தி, ஆப்பம்னு நிறைய கேரளா ஸ்டைல் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி டின்னருக்கு சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்மளோட இவ்வளோ சீக்கிரமாக இருந்ததே ஒரு அற்புதமான சன்ரைஸ் கைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். ஸோ அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆளே இல்லாத இந்த கும்பலங்கியோட பேக் வாட்டர்ஸில் குட்டி குட்டி கேனல்ஸ், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நடுவில் கயக் பண்ணி போய் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். நிஜமாவே செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. கூடவே ஸ்டாண்டப் பேர்லிங், கொரக்கல் ரைடுன்னு நிறைய விஷயத்த நாங்கள் ட்ரை பண்ணோம். நேத்தி வீடியோவில் ஸ்டேல சர்ஃப் போர்டு மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கல்ல. ஆக்சுவலாக அது சர்ஃப் போர்டே இல்லை, இந்த ஸ்டாண்டப் பேர்லிங் போர்டாங்க. நாங்கள் அந்த போர்டை எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணியே ஆகணும்னு போனோம். இந்த போர்டோட சேர்த்தி நம்ம காலில் ஒரு ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டுருவாங்க. இது உண்மையாகவே செம்ம கஷ்டங்க. கஷ்டன்றதை விட செம்ம ஃபன்னாக இருந்தது இதை ட்ரை பண்ணும்போது. நல்ல ஜாலியாக இதில் விளையாண்டுட்டு அடுத்ததாக அமைதியாக இருந்த இந்த பேக் வாட்டரில் ஒரு சலசலப்பு. அதுக்கு காரணம் நாம் ட்ரை பண்ண இந்த கொரக்கல் ரைட் தான். நம்ம இது வரைக்கும் நிறைய கொரக்கல் ரைட்லாம் ட்ரை பண்ணியிருந்தாலும் உண்மையாகவே இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்படி எல்லா ரைடையும் ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸ்டேக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நம்ம ஸ்டேயில் இருந்த சில இண்டோர் கேம்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணோம். முக்கியமாக கேரம் போர்ட், செஸ், விளையாடவே தெரியாத டேபிள் டென்னிஸ், ஸ்கேட்டிங்னு எல்லாத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருந்தோங்க. அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தா செம்ம பக்காவான கேரளா ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் தான். புட்டு, ஆப்பம், கடலைக்கறி, முட்டை தொக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு செக் அவுட் ஆகிட்டோம். அங்கேருந்து கிளம்பி கொச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான பீச்சை தான் விசிட் பண்ணலான்னு போயிருந்தோம். இந்த பீச்சே அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருந்ததுங்க. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான வாட்டர், செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கப்பல்லாம் நின்றுதுங்க. அதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் கிட்ஸோடலாம் வரீங்கன்னா இங்கே மணலில் விளையாடுறதுக்கு ஒரு அற்புதமான ஸ்பாட் இது தான். நாங்களே கொஞ்சம் நேரம் மணலில் விளையாடிட்டு ப்ளே ஏரியாலாம் கூட இருக்குங்க. அதிலெல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொச்சியில் இருக்க மரைன் டிரைவ் ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போகலான்னு கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் மெட்ரோ இருக்க மாதிரி வேர்ல்டுலேயே இங்கே மட்டும்தாங்க வாட்டர் மெட்ரோ இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதனால மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு கடகடான் ஃபோர்ட் கொச்சிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஷிப்பில் ஏறிட்டோங்க. இந்த ஷிப்போட வியூவே வெளியிலேருந்து பார்க்க அவ்வளோ ராயலாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி உள்ளாரையும் செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பரான வியூவில் இருந்தது. இதோட ஹைலைட் என்னென்னா செம்ம கிளியரான இந்த பெரிய சைஸ் விண்டோ தாங்க.
சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இதுதான் ஃபேவரேட்டாக இருக்கும். நாங்களும் அந்த மாதிரி ஒரு விண்டோ வியூவில் இருக்க பிளேஸில் உக்காந்துட்டு எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி நாங்கள் கடலில் போயிட்டு இருக்கும்போது எல்லாரோட ஃபேவரேட்டான செம்ம க்யூட்டான சீ கிரியேச்சரான டால்ஃபினை தான் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது எங்களால். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த சீசனில் விசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் டால்ஃபினை விட்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்குது. இந்த வெக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக கொச்சியை விசிட் பண்ணிவிடுங்க. ஒரு வழியாக ஃபோர்ட் கொச்சி ரீச் ஆகிட்டோம். வெளியில் வந்தோன்னா நம்மளை பிக் பண்ண ரெடியாக இருந்தது ஆட்டோலாம். இங்கே தாங்க டுக் டுக் டூர்னு ஒரு செம்ம மேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஃபாரின்லலாம் இது செம்ம ஃபேமஸ். ஆனால் நம்ம ஊர்லலாம் இதை பார்க்கவே முடியாது. ஆனால் நாங்கள் கொச்சியில் இதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணோம். ஃபோர்ட் கொச்சியிலேருந்து இங்கே இருக்க லோக்கல் ஃபேமஸான எல்லா விதமான ஸ்பாட்ஸையும் ஒரு 2 to 3 ஹார்ஸ் நீங்கள் ஆட்டோலேயே ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். உண்மையிலே வேறு மாதிரியான ஃபீலாக இருக்கும். நல்ல ஜாலியாக ஊர் ஃபுல்லாக சுற்றலாங்க. ஃபர்ஸ்ட்டாக மரைன் நாவல் மியூசியம் தான் போயிருந்தோம். இங்கே நேவியில் யூஸ் பண்ண ஷிப்ஸ், அதோட மினியேச்சர்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், நேவியோட ஹிஸ்ட்ரி, மாடல் கன்ஸ், ஒரிஜினல் துப்பாக்கின்னு எல்லாமே இருந்தது. கூடவே மாடல் ஜெல்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்தோம். கொச்சி துறைமுகத்துக்கு கடல் வாணிகத்தில் பெரும் பங்கு இருக்குது. அதை பற்றின வரலாறுமே இருக்குங்க. அதெல்லாமே பார்த்து எங்களால் இங்கே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஆர்ட் கேஃபே இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். இங்கே காஷி கஃபேன்னு ஒரு பிளேஸுக்கு போனோங்க. உங்களுக்கு ஆர்ட் இல்லை கெஃபே மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை மஸ்ட்டாக விசிட் பண்ணணும். ஏன்னா ஆம்பியன்ஸே அவ்வளோ பக்காவாக இருக்குங்க. இங்கே போனோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா இங்கே இருக்க ஆர்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஒன்று ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாகவும் யூனிக்காகவும் பிளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே போயிட்டு நாங்கள் நிறைய டெசர்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்ததாக மோஸ்ட் ஹெரிட்டேஜ் ஸ்பாட்டான மட்டஞ்சேரி பேலஸ் இல்லை டச் பேலஸ்னு சொல்கிற இந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். இங்கே கொச்சியை ரூல் பண்ண மன்னர்கள், அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்க யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ், திங்ஸ்னு எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவோட கல்ச்சர், அவங்களோட ஆர்ட்ஸை பற்றின விஷயங்களையுமே டெபெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக அங்கே இருந்த டச் சிமெட்ரிக்கு தாங்க போயிருந்தோம். இங்கே தான் கொச்சியோட ஹையர் அஃபீஷியல்ஸோட டாம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக வைப்பின் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இங்கே தான் ஹிஸ்ட்ரி, நேச்சர், கல்ச்சர்னு கொச்சியோட எல்லா விஷயமும் மிக்ஸ் ஆன ஸ்பாட் இது தாங்க. இது மட்டும் இல்லாமல் செம்ம அற்புதமான வியூவில் ஒரு சூப்பரான லைட் ஹவுஸ்மே இருந்தது. நாங்கள் லஞ்ச் டைமில் போனதுனால எங்களால் விசிட் பண்ண முடியல. நீங்கள் வேணால் சரியான டைமில் பிளான் பண்ணி போங்க. பீட்டிங் ஹார்ட் ஆஃப் ஃபோர்ட் கொச்சின்னு சொல்கிற வாஸ்கோ ட காமா ஸ்கொயரையும் சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சையும் விசிட் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். 3rd டைம் இந்தியா வரும்போது வாஸ்கோ ட காமா ஹெல்த் இஷ்யூவால் இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை இந்த சர்ச்சில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ் இங்கே தாங்க இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட உடலை போர்ச்சுகீஸ்க்கு மாற்றிருக்காங்க. நாங்கள் அடுத்ததாக பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தோம். இந்த ஸ்ட்ரீட்டே அதோட சாம்னஸ்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் தாங்க ஃபேமஸ். இங்கே எக்கச்சக்கமான ஹேண்ட்கிராஃப்டட் மியூசியம் கேஃபேஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு நிறைய விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஜியோ டவுனுக்கு போயிட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டே ஆன்டிக் ஷாப்ஸ்க்கு தாங்க பேர் போன ஸ்ட்ரீட்டு. சும்மா சொல்லக்கூடாது, ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் அவங்களால இங்கே விட்னஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஃபாரினர்ஸ் தாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க. இங்கேருந்து எங்கள் டூரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களை எங்கே பிக் பண்ணாங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபோர்ட் கொச்சியிலேருந்து வாட்டர் மெட்ரோ வழியாக திரும்ப மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து கொச்சிக்கு பெரிய டாடா பாபாய் சொல்லிட்டு நாம் இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ட்ரிப்போட பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் 6 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா கொச்சியிலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் 2 days ஃபுல்லாக சைட் சீயிங், ஸ்டே, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், கும்பலங்கியில் பேக் வாட்டர் பயோலுமினசன்ஸ், சன்ரைஸ் கயக்கிங், டுக் டுக் டூர்னு எல்லாமே கவர் ஆகிடும். இது எல்லாமே சேர்த்து ஒருத்தருக்கு ஜஸ்ட் 4500 rupees தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கப்பிள்ஸாக வரீங்க இல்லை 15 மெம்பர்ஸ் அதுக்கும் மேலே கேங்காக வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரிப்கான மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ட்ரிப்பை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பரான ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.